ஹாய், நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீனி மங்கி யூடியூப் சேனல். நான் உங்கள் குணா பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், ட்ரான்ஸ்ஃபார் வச்சு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறத நம்ம ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்போம். அதனால தான் நம்ம இன்றைக்கி முதல்ல நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய லேம்பை ட்ரான்ஸ்ஃபார்மில் கனெக்ட் பண்ணி நம்ம சப்ளை கொடுத்து வேலை செய்தாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம மோட்டருக்கு சப்ளை கொடுப்போம். நம்ம இப்போ மோட்டருக்கு சப்ளை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, எல்இடி லேம்பும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருந்துச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர அவுட்புட்டோட ஃப்ரீக்வன்சி லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அதனால் எல்இடியில் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கும். நம்ம இந்த சப்ளை வீட்டில் பயன்படுத்தினாலும் அது பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லை. நம்ம மோட்டருக்கு பதிலாக மாஸ்ஃபெட் இல்லைன்னா டிரான்சிஸ்டரை பயன்படுத்தி ஒரு சர்க்யூட்டை வடிவமைச்சு நம்ம ரெடி பண்ணோம்னா அது பார்த்திங்கன்னா கரெக்டாக வேலை செய்யும். அது ஃப்ரீக்வன்சி அளவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நான் டெஸ்டர் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். டெஸ்டரோட எல்இடி பார்த்திங்கன்னா விட்டு தான் க்ளோ ஆச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 230 வோல்டேஜில் ரன்னக்கூடிய சிங்க்ரோன்ஸ் மோட்டரை நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரோட கனெக்ட் பண்ணி இப்போ எப்படி வேலை செய்யுங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க நம்ம இனிமேல் நம்ம யூடியூப் சேனல் என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, அதாவது நீங்கள் டோரிமான், மார்வல்ஸ், டிசி, அனிமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸு, கேஜெட்ஸ் எல்லாம் நிறைய ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி நாமளும் ரெடி பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன ரெடி பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் அதை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன். மோட்டருக்கு டிசி சப்ளை கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த சிங்க்ரோன்ஸ் பண்ணிங்கன்னா சுத்தமாக நகரவே இல்லை. அது என்ன காரணம் எனக்கு தெரியல. ஏன்னா வோல்டேஜ் வந்து சேச்சுரேஷன் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் கூட ரன் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வருது, ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஏசி சப்ளை வருது. ஆனால் சிங்க்ரோன்ஸ் மோட்டர் பார்த்திங்கன்னா அதில் ரன் ஆகலை. என்ன காரணம் எனக்கு தெரியல. இது பார்த்திங்கன்னா சுத்த வேஸ்ட்டு. இதை யாரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்த நம்ம ரெடி பண்ண போகிறதுனா இதில் வர ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஏசி வோல்டேஜை நம்ம டிசியாக மாற்றி கெப்பாசிட்டியில் ஸ்டோர் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியுமாங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் நான் ரெடி பண்ணினேன் கெப்பாசிட்டர் பூஸ்டர். அதாவது ஏசி சப்ளைவை டிசியாக மாற்றி கெப்பாசிட்டியில் ஸ்டோர் பண்ணி அப்புறமா யூஸ் பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதாவது நல்லா உருப்படியாக வேலை செஞ்சான்னு தெரிஞ்சு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையானு. அடுத்து இதே மாதிரி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட வந்து அதிக வோல்டேஜில் டிசி வோல்டேஜ் ரன் ஆகக்கூடிய எந்த பொருள் இல்லாதனால என்ன பண்ணிட்டேன், மல்டிமீட்டரோட கனெக்ட் பண்ணிவிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா டிசி சைடு 1000 வோல்டேஜ் வச்சேன். 1000 வோல்டேஜ் தாண்டி அதில் ரீடிங் காட்டிக்கிட்டே இருந்துச்சு. 1400, 1300ன்னு. என்ன காரணம் எனக்கும் தெரியல. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு கெப்பாசிட்டியில் ஸ்டோர் ஆகிருக்க எனர்ஜியை பார்க்க பார்த்தீங்கன்னா 190லேருந்து 198 வரைக்கும் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டியில் ஸ்டோர் ஆகிருந்துச்சு. நான் அதை தெரியாமல் கையை கொண்டு போய் அதில் வச்சுட்டேன். லைட்டாக ஷாக் அடிச்சிருச்சு எனக்கு வேறு. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. என்ன பிடிக்கலங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.